ஓகே, வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர். நம்ம சேனலுக்கு உங்களை யாரை உங்களோட இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆல்மோஸ்ட் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. டிவிகேயோட அஃபிஷியல் ஃபிளாக் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டைம் யூஸ் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி அவரோட தமிழக வெற்றி கழகத்தோட அஃபிஷியல் ஃபிளாக் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. August 22 9:15 வந்து ரிலீஸ் பண்ண போகிறார். அதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 9 o'clock வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதில் முக்கியமான பேர் மட்டும்தான் அவரோட பனையூர் ஆஃபீஸில் வச்சு அந்த கொடியேற்றுற மாதிரி பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 to 5000 பேருக்கு வந்து தனியாக ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு பர்மிஷன் கேட்க தான் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அப்புறம் காணத்தூர் இதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் அந்த இடம் இருக்கனால 2 போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பு கோரி. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தளபதி அவர் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர வழி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வரைக்குமே அவர் பாதுகாப்பு கோரி வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பரிசீலனை போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருவாங்க. எல்லாரோட ஏற்பாடும் தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த ஃப்ளாக் வந்து இது பண்ணால் அந்த ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கலர்ஸ் எல்லோ கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, தளபதி சிம்பிள் இருக்குது. அதில் ஒரு பூ மாதிரி மென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலான ஃப்ளாக் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும். அந்த ஒத்திகை பார்க்கும்போது இந்த எல்லோ கலர் இந்த மாதிரி ஃப்ளாக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமன் வந்து மியூசிக் போட்டு விவேக் வந்து லிரிக் எழுதுறாங்க அது மாதிரி சொல்லியிருந்தார். பட் அதுதான் வந்து அன்அஃபிஷியலாக ஒரு டவுட்டாக தான் சொல்லிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து அது 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு சாங்கும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவரோட அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். அந்த சாங் வந்து தமன் பண்ண போகிறாரு. விவேக் வந்து லிரிக் எழுதி நாளைக்கு வந்து அது இது பண்ண போகிறாங்க. அது நிறைய ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. நாளை முதல் நாடெங்கும் நமது சின்னம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கில் போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி சூப்பராக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி போனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐயோ தளபதி வந்து பாலிடிக்ஸில் இவ்வளோ தீவிரமாக இருக்கார், அப்போ சினிமாவுக்கு இதுக்கப்புறம் அவர் வரவே மாட்டாரா, கன்ஃபார்மாக வரமாட்டாரா அப்படின்ற ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாலிடிக்ஸில் இவ்வளோ தீவிரமாக பண்ணிட்டு இருக்கும்போது ஹாப்பியாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் சோகமாகவும் இருக்குது. ரெண்டும் கலந்து மிக்சடு இதுவாக தான் வந்து போயிட்டுருக்கு ஆன்லைனில். ஒரு பக்கம் தளபதி பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் பயங்கர தீவிரமாக போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து டேஸ் கடந்துகிட்டே இருக்குது. எதுக்கு பார்த்தீங்கன்னா கோட் மூவிக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 15 days தான் இருக்குது. அந்த 15 daysக்கு வந்து இது இப்போ பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு. அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். யூஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க, சென்சார் சர்டிஃபிகேட்டு. பட் இன்னும் 15 daysல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீபாவளி மாதிரி ஒரு மூவி வந்து வரப்போகுது. பட் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூவி மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் மூலிமா உறுப்பினர்களை சேர்க்கணும்னு இது பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டில் நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 75 லட்சம் பேர் வரை வந்து இப்போ வந்து இது பண்ண அதோட இலக்கு பார்த்தீங்கன்னா 2 கோடி. பட் ஆல்மோஸ்ட் வந்து 2 crores வந்து வந்துடும். பட் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ தூரம் வந்து 75 வந்து சாதாரண நம்பர் இல்லை. அதுவும் 75 லட்சம் மெம்பர் வந்து இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்குமே ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பாலிடிக்ஸில் 2026 ஒரு பெரிய ஒரு பிரளயமே உண்டாக போது. வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவோட சந்திப்போம். நாளைக்கு ஒரு வீடியோ வரும். நாளைக்கு வந்து ஃப்ளாக் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களோட பீஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே சேஃப். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.